ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசையாய் கண்களை மூடி இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த நாளில எந்த நோக்கத்துக்காக என்னை நீங்க கூட்டி வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கன்னு கேட்க போறீங்க. இந்த சகோதரி அல்லப்பா, இந்த மகள் அல்ல, நீங்க என்னோடு இடைப்படுங்கன்னு கேட்க போறீங்க. நீங்க என்னோடு இடைப்படுங்கன்னு கேட்க போறீங்க. என்னோடு என்ன வார்த்தைகளை பேசணும் நீங்க வைத்திருக்கிறீங்களோ இந்த மகள் மூலமாய் திட்டமும் தெளிவுமாய் நீங்க பேசுங்க அப்படின்னு கேட்க போறீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு பேசவிருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த அருமையான வேலையிலும் என் தகப்பன் நீங்க ஆண்டவரே பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியனோட வார்த்தைகள் அல்ல அப்பா, உம்முடைய வார்த்தைகள் திட்டமும் தெளிவுமாய் வெளியே வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருடைய இருதயத்திலும் போகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, பிள்ளைகளுக்கா என்னென்ன வார்த்தைகளை நீங்க கொடுக்கணும்னு வைத்திருக்கிறீங்களப்பா, அடியன் மூலமாய் நீங்க பேசுங்கப்பா. அடியனுடைய சுயத்தை நீங்க மறைத்து போடுங்க, நீங்க வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் புறப்பட்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, அடியனை நீங்க மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, முழுவதுமா இந்த நேரத்தை உடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம் தொடர்ந்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நினைவு கூறுகிறவராகவே காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறவராகவே காணப்படுகிறார். இந்த ஆண்டு முடிய போகிறது. கர்த்தர் அநேக வார்த்தைகளை எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரே, அநேக காரியங்களை என்னோட பேசினாரே. ஒருவேளை இன்னும் நிறைவேறலே என்று சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை நினைவு கூறலையேன்னு யோசித்து இந்த நாளில் நீங்க வந்திருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. வாசிக்கலாமே எடுத்தவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் நினைவா இருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்காத தேவன் தான். ஒருவேளை அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மறந்து போகிறாங்க. ஆனா தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, எப்பொழுதுமே உங்க மீது நினைவாகவே காணப்படுகிறார். அவர் ஆசீர்வதிக்கவே பிரியப்படுகிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அவர் ஒரு நாளும் உங்களை மறவாத தேவன், என்றென்றைக்கும் மாறாதவர், மாற்றங்களை கொடுக்க வல்லவர், என்றென்றைக்கும் மறவாத தேவன், நம்மை நினைத்தருளுகிற தேவன். இன்னொரு வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்.
உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஸ்திரீயானவள் கூட தன்னுடைய கற்பத்தின் பிள்ளையை மறந்து போலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் உன்னை மறப்பதே இல்லை. கர்த்தர் எப்பொழுதுமே நினைவு கூறுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்மை நினைத்தருளுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிற தேவன். ஸ்திரீயானவள் எப்பொழுதுமே தன் குழந்தைய மறக்கவே மாட்டா. இன்றைய காலகட்டங்களில பார்த்தோம்னா குழந்தைய மறந்து போகிற அநேக ஸ்திரீகளை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களை பார்க்கிறோம். பிள்ளை பிறகுறதே ஒரு பேர்டனா நினைக்கிற பிள்ளைகளை இந்த காலகட்டங்களில பார்த்து கொண்டேதான் காணப்படுகிறது. இல்லவே இல்லை. அதனால்தான் வேதத்துல அப்பொழுதே எழுதியிருக்கிறார், ஸ்திரீயானவள் கூட தன் கற்பத்தின் பிள்ளைக்கு மறந்து போலாம், ஆனா நான் மறப்பதே இல்லை. என்னுடைய உள்ளங்கைகள் நான் வரைந்திருக்கிறேன். இங்கிலீஷ் பைபிள் இவ்வாறாக சொல்லுகிறது, ஐ ஹவ் இன்ஸ்கிரைப்டு யூ இன் மை ஹார்ம்ஸ் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் எழுதியிருக்கிறார். நான் செதுக்கி வைத்திருக்கிறேன், நான் உங்களை செதுக்கி வைத்திருக்கிறேன். இந்த காலகட்டங்களில அநேக ரிமைண்டர்கள் நம்ம கேலண்டர்ல ஒருவேளை நோட் பண்ணி வைக்கலாம், நம்ம செல்ல நோட் பண்ணி வைக்கிறோம். அல்லாம எல்லா காரியத்தையும் ரிமைண்ட் பண்றதுக்காக அநேக காரியங்களை நாம் நோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் நினைத்திருக்கிறேன், உன்னை நான் உள்ளங்கைகளில செதுக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பொழுதும் மறவாதவர், நம்மை நினைத்து கொண்டே இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் ஆசீர்வதிக்கவே அவர் பிரியப்படுகிற தேவன். பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுது ஒரு நாளும் தேவனை மறக்கவே கூடாது. தேவனை எப்பொழுதுமே பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். எப்பொழுதுமே தேவனை நமக்கு முன்பாக வைக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். பிரச்சனைகள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது முதலாவது மறப்பது தேவனை தான், தேவனுடைய சமூகத்தை தான். தேவன் மறந்தாரானால் என்ன ஆகும் யோசித்து பாருங்க. தேவன் மறப்பதே இல்லை. எப்பொழுதுமே நினைவு கூறுகிற தேவனாய் நம்மோட காணப்படுகிறார். நம்மை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற தேவனாய் கர்த்தர் காணப்படுகிறாருங்க. யாரை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 115:12 மீண்டுமாக சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்பர் 1, இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதாக. இஸ்ரவேல் குடும்பம் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட பிறகுதான் அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தது. எத்தனா இருக்கும்பொழுது அல்ல, ஏமாற்றுக்காரனா இருக்கும் பொழுது அல்ல, அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட பிறகுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒருவேளை யாக்கோபா இருந்தாலானால் எந்த ஆசீர்வாதமும் நிச்சயமாய் பெறவே முடியாது. எத்தனா ஏமாற்றுக்காரனாய் பரிசுத்தம் இல்லாமல் காணப்படுமானால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெறவே முடியாது. இஸ்ரவேல் குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எவன் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த காலகட்டங்களிலே குறைந்து கொண்டேதான் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லவே இல்லை. பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறன. இந்த காலகட்டங்களிலே ஒரு சேலஞ்சிங்காய் தான் இருக்கிறது பரிசுத்தத்தை காத்து நிற்பது என்பது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை நினைவு கூற வேண்டுமானால் நீங்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாராய் காணப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள காணப்படணும். ஆரோன் குடும்பத்தாராய் காணப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷியாய் நீங்க இருப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லவே இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் நினைவு கூற வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். எப்பொழுதுமே உங்களையும் குடும்பத்தையும் அவர் கண்முன்பாகவே வைத்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் எப்பொழுதுமே அவருக்கு முன்பாகவே காணப்படுகிறது. அதனால்தான் நாம் உயிரோடவே இருக்கிறோம். நான் நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபைதான்.
நீங்க நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனையோ பேர் சடுதியில மரணிச்சிருக்கிறாங்கல்ல. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த நாளிலே நம்மை சுகமோடு சுகபலத்தோடு நிற்க செய்திருக்கிறாரே. எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். நான் தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளை, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். முழுவதுமாய் கர்த்தரையே சார்ந்து நீங்க நிற்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை யோசிக்கலாம், நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு வராதா, இந்த போராட்டத்திலிருந்து தீர்வு வராதா, நான் தேவனை தேடிக்கொண்டே தானே இருக்கிறேன், சொன்னது போல கர்த்தருக்கு பயப்படுகிறேனே, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம், புலம்பிக் கொண்டு கூட இருக்கலாம். கர்த்தர் இன்றைய நாளில சொல்லுகிறார், நான் உன்னை நினைக்கிற தேவனாய் காணப்படுகிறேன், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். அநேகருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒருவேளை துன்மார்க்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, துன்மார்க்கர்களுக்கா எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த போராட்டமும் இல்லையே, நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு காணப்படுகிறது, அவங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழவே இல்லையே, நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறேனே, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, கர்த்தர் என்னை நினைக்கவே இல்லையோ, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த நிந்தை, ஏன் ஏன் என்று சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆசாபின் சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம், வாசிக்கலாம். சங்கீதம் 73:3. துர்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டே. ஆசாப் எழுதின சங்கீதமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 1ஆம் வசனத்தை. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் எப்பொழுதுமே அவர் நல்லவர் தாங்க. அவர் சொல்லுகிறார், அவர் புலம்புகிறார், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, வீம்புக்காரருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பொறாமை கொண்டேன். அவங்களா தொடர்ந்து வாசிக்கலாம். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது, அவங்களுக்கு எந்த இடுக்கணும் இல்ல, நல்லாதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அவங்க மனுஷர் அடைகிற எந்த உபாதைகளும் அவங்களுக்கு வரவே இல்லை, ஆனா எல்லாமே அவங்க சுகபோகமா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வாசிக்கலாம். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தே இருக்கிறது. அவங்க விருப்பப்படுகிறது எல்லாம் நடக்குதுதான், அவங்க கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, தெனாவட்டா இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறது, கொடுமையை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, இருமாப்பாய் பேசுறாங்க. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் இப்படிலாம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கண்டு நாம் பொறாமைப்படுறான், இவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த குறையும் இல்லையே, இவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது, எல்லாமே நல்லா தானே காணப்படுகிறது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த நிந்தை, இந்த நிந்தை வழியா நான் ஏன் போகணும், நான் தேவனை தானே சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ. அதே போலதான் தாவீது சொல்லுகிறார், எது வரைக்கும் எது வரைக்கும் எது வரைக்கும் என்று சொல்லி தாவீது புலம்புகிற புலம்புலையும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கடைசியா அவர் முடிக்கிறார், அவர் கிருபையின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன், தேவன் தான் தேவன் தான் கடைசி எண்டு வந்து தேவன் தான். இதுலயும் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 73:2. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. கால்கள் தள்ளாடிடுச்சுதான், அடிகள் சறுக்கிருச்சான், ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, நான் தப்பினேன். ஆனா துர்மார்க்கருடைய முடிவை நான் பார்க்கும் வரைக்கும் இவ்வளவு பொறாமையா தான் இருந்துச்சு. இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காங்களே, நல்ல சுகபோகமா வாழ்றாங்களே, தென்னாவட்டா பேசுறாங்களே, தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு திரிகிறாங்களே, கொழுத்து போய் திரிகிறார்களே என்று சொல்லி நான் பொறாமை கொண்டேன் தான். அவர்களுடைய முடிவை பார்க்கிற வரைக்கும்
அந்த காரியம்தான் எனக்குள்ள என்னுடைய மனதிலே காணப்பட்டது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர். நம்மளும் சறுக்கலான நிலைகளிலே அவர் சொல்றது போல நிற்கிறோம். ஆனாலும் நம்முடைய கால் என்ன ஆகுதான், தள்ளாடுதல் இல்லை. அவர்கள் துன்மார்க்கருக்கு பாருங்க, கர்த்தரே நிறுத்துறாராம். அவர்களை நிறுத்தி பாலான இடங்களிலே அவர்களை விழ பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்க விழுந்து விழுறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் விழுவதே இல்லை. அவங்க சறுக்கல்கள் வரும் தான், பிரச்சனைகள் வரும் தான், அடிகள் சறுக்கும் தான். ஆனாலும் தப்பிக்கத்தக்கதான வழிகளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி தருகிறார். தேவ பிள்ளைகளே, இன்னும் பின்வர வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அழகாய் முடிக்கிறார். வாசிக்கலாமா 28வது வசனத்தை? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அவங்க பாருங்க, அவங்க முடிவை பார்க்கிற வரைக்கும் அவருக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் தேவனை அனுதினமும் தேடினேனே, எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி அவங்க முடிவை பார்த்த பொழுது, எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு லாஸ்டா வர யோசனை தான் என்னது? கர்த்தர். லாஸ்டா வர யோசனை கர்த்தர் தான். எனக்கு எதுவுமே இல்லை, கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எல்லாம் யோசித்து விட்டு வேற ஒன்றுமே இல்லை, கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர்த்து எந்த காரியமும் காணவே படலை. அதே போலதான் இந்த ஆசாபம் சொல்லி முடிக்கிறார். எனக்கோ தேவனை அண்டி கொண்டு இருப்பது எனக்கு பெஸ்ட். எதுனா தேவனை நான் அண்டி கொண்டு இருப்பது தான் எனக்கு பெஸ்ட் அப்படி சொல்லி அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அழகை அவர் சொல்லி முடிக்கிறார். தேவனை நான் அண்டிக் கொண்டிருப்பது தான் எனக்கு பெஸ்ட். எது? தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் பெஸ்ட். கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது தான் உங்களுக்கும் பெஸ்ட். கர்த்தரை விட்டு விலகி போனீர்களானால் எல்லாமே சறுக்கலான பாதைகளில் போவது போல போய் நிச்சயமாகவே அது சறுக்கி விழுவீர்கள். எழுந்து நிற்க வாய்ப்பே இல்லை. தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் சறுக்கல்கள் வரும் தான், பிரச்சனைகள் வரும் தான். ஆனாலும் தள்ளாடாதபடி கர்த்தர் எழுந்து நிற்க செய்வார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாக கர்த்தர் நடத்துவார். இப்பொழுது வருகிற சோதனைகள் எல்லாம் நிச்சயமாகவே கடந்து போகும். டைம் பீரியட் கர்த்தராண்டை தான் இருக்கிறது. எத்தனை காலம் நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நிச்சயமாகவே எல்லா காத்திருப்புகளுக்கும் முடிவு உண்டுதான். எல்லா காத்திருப்புகளுக்கும் முடிவு உண்டுதான். கலங்காதீங்க, யோசிக்காதீங்க. என்னுடைய காத்திருப்பு நீண்ட காலமாய் காணப்படுகிறது, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு காலம் காத்திருப்பு என்று சொல்லி நீங்க யோசித்து கொண்டு கூட இந்த நாளில கடந்து வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய காத்திருப்புகளுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது காணப்படுமானால், நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களானால், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய காத்திருப்புகளுக்கு முடிவை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவனுக்குள் காத்திருக்க வேண்டும். அதுவும் ரொம்ப முக்கியமான காரியம். காத்திருக்கணும் என்று சொல்லி வெறுமையாய் காத்திருக்கிற காலங்கள் அல்ல. தேவனுக்குள் நீங்க காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் கிரியை நிச்சயமாகவே செய்வார். துன்மார்க்கரை கண்டு பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாவிகள் அப்படிதான் இருப்பாங்க. அவர்களை அதற்காகவே நியமித்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர்கள் சடிதில விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் நிச்சயமாகவே உண்மை. விழுவார்கள் தான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிச்சயமாகவே எழுந்து நிற்போம். அவர்கள் முன்பாக சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவாருங்க. கவலைப்படாதீங்க. அநேக வேளையில எங்களோட அம்மா கூட சொல்லுவாங்க, துன்மார்க்கர்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன கவலை, உங்க அப்பா தான் நீதிமானா இருந்து எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, கர்த்தர் பிளஸ்டா அவங்க பிள்ளைங்களை வச்சிருக்காரு, நீங்க அதை யோசித்து பாருங்க. அதுதான் சொல்லுவேன் எங்க அம்மாட்ட. உங்க 3 பிள்ளைங்களும் பிளஸ்டா இருக்கிறாங்க, கர்த்தர் அதை நடத்தி கொடுத்திருக்கிறாரு, அதை யோசித்து பாருங்கன்னு சொல்லி நான் அடிக்கடி எங்க அம்மாட்ட ஷேர் பண்ற ஒரு காரியம். எனக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று அப்படி சொல்லவே செய்யாதீங்க. 3 பிள்ளைகளையும் அழகாய் திருமணம் நடத்தி கர்த்தர் நடத்தினாரு. நீதிமான் ஒரு பொழுதும் வெட்கப்படுவதே இல்லை. அவங்க செய்த ஜெபம் வீணாய் போவதே இல்லை. ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டு தான் மரித்தாங்க, ஆனாலும் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பிளஸ்டாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் தேவை. நிச்சயமாகவே தேவனை நம்பின பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவதே இல்லை. தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனமா இருப்பீர்களானால், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷியாய் இருப்பீங்கன்னா நிச்சயமாகவே உங்களையும் கர்த்தர் நினைவு கூறுவார். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் பிரியப்படுகிறார். ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல்
இருப்பீர்களானால் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த பகுதிகளில நான் இப்படியாய் தவறிவிட்டேன், எந்த பகுதிகளில ஒருவேளை தேவைக்காக நான் தேவனை தேடி வந்தேனா, ஒருவேளை தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறேனா, யோசித்து பாருங்க. நீங்க அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த இடத்துல நீங்க தவறி இருக்கிறீங்களோ அதுல நீங்க கரெக்ட் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இதுல அழகா இந்த ஆசாப்பு சங்கீதத்துல பார்க்கிறோம். புலம்பின மனுஷன்தான், பொறாமை கொண்ட மனுஷன்தான் துன்மார்க்கர் மேல, ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவர் முடிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கிறோம், வாசிக்கலாமே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். வாசிக்கலாம் 24வது வசனத்தை, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களுக்கு இறங்கினார், அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் மறக்கல. அவர்களுக்கு செய்த எல்லா உடன்படிக்கையும் அவர் மறக்கல. நிச்சயமாகவே உங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் தேவனோடு. அந்த உடன்படிக்கையும் நிச்சயமாகவே அவர் நினைவு கூர்வார், மறக்கவே மாட்டார். தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போனாங்க. எந்த பார்ட்ல இருந்து வந்தோன்னு அவங்க யோசிக்கவே இல்லை. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கவே இல்லை. எத்தனை அழகாய் ஆண்டவர் நடத்தி வந்தார், எத்தனை அழகாய் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து நடத்தி வந்தாரு, மீட்டெடுத்தாரு. இதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. தேவனை ஒரு சர்டன் பீரியட்ல மறந்து போனாங்க. எல்லாமே கிடைக்கும் பொழுது மறந்து போகிற ஜனங்களாய் காணப்பட்டாங்க. அழகாய் வனாந்தரத்திலே கர்த்தர் கூட்டி வந்தாரு. 40 வருஷ அளவு அழகாய் நடத்தினாரு. அவங்க ட்ரெஸ் கூட பழுதாய் போகல, அவங்க செப்பல் கூட பழுதாய் போகலன்னு சொல்லி வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அன்றன்றைக்கான தேவைகளை கர்த்தர் அழகாய் சந்தித்தாரு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால பயங்கர பாடுகள், பயங்கர பிரச்சனைகளுக்குள்ளாய் சிக்கி கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த ஜனங்கள் ஒரு சட்டம் பீரியட்ல உணர்ந்து கொண்டாங்க, தேவனால் தான் எங்களால ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி உணர்ந்து கொண்டாங்க. தேவனை நோக்கி முறையிட்டாங்க. அவர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், அப்பப்போ விழுறாங்க, அப்பப்போ தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டேதான் இருக்கிறார். தேவனை நோக்கி உண்மையாய் தேடும் பொழுது, முழுமையாய் பாவத்தை விட்டு, தேவையில்லாத காரியங்களை விட்டு அகற்று தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய பெருமூச்சை கேட்க வல்லவராய் இருக்கிறார். விக்கிரகங்களை விட்டு விலகும் பொழுது தேவன் உங்களுடைய பெருமூச்சை கூட கேட்க வல்லவரா இருக்க. நினைவு கூறுகிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தாங்க. யோசேப்பை அறியாத ஜனங்கள், அந்த ராஜாக்கள் வந்தாங்க. நிறைய நாட்கள் பார்த்தோம்னா தேவனை பற்றி அவங்க அறிவிக்கவே இல்லை தங்களுடைய பிள்ளைகளுக்கு. அப்படியே மறந்து போனாங்க. தேவன் அவர்கள் நினைவாகவே இருந்தார். என் பிள்ளை என்கிட்ட திரும்பாதா, என் பிள்ளைகள் என்கிட்ட வரமாட்டார்களா, என்னை நினைவு கூற மாட்டார்களா, என்னை நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லி அவர் யோசித்து கொண்டே இருந்தார். தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே பார்க்கிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய பெருமூச்சு நிச்சயமாகவே தேவனுடைய சன்னிதானத்துல எட்டும் தேவ பிள்ளைகளே. நீங்க யோசிக்காதீங்க, கலங்காதீங்க. நான் அழுகிறதுக்கு கூட என் கண்களிலே கண்ணீர் இல்லையே, பெருமூச்சு மட்டும் தானே வருகிறது என்று சொல்லி கூட ஒருவேளை நீங்க யோசித்து கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய பெருமூச்சை கூட கர்த்தர் நினைவு கூறுகிறவராகவே காணப்படுகிறார். எல்லாவற்றையும் காண்கிற தேவன் உங்களை மறவாதபடி நினைவு கூறுகிறவராகவே காணப்படுகிறார். நீங்க தேவனால் மறக்கப்படுவதே இல்லை, நாம் தேவனால் மறக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவராய் கடந்து வருகிறார். நீங்க அப்படியே யோசித்து பாருங்க. தேவன் நடத்தி வந்த வழிகள் எவ்வளவு அழகாய் ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து அழகாய் நடத்தி வந்தாரே.
எல்லாவற்றிற்கும் நாம் எண்ணத்தை செலுத்துகிறோம். எல்லாமே கிடைத்த பிறகு தேவனை தேட மறக்கிற கூட்டம் தான். தேவனை தேடுகிறதுக்கே இல்லை. ஜனங்கள் தேவனை தேடி வருகிறதே இல்லை. தேவனுடைய சமூகத்தை அப்படியே மறந்து போறாங்க. இக்கட்டு, பிரச்சனை, போராட்டம் வரும் பொழுதுதான் தேவனை தேடுகிறவராய் கடந்து வராங்க பிள்ளைகள். அப்படி இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே தேவனை தேடிக்கொண்டேதான் காணப்படணும். அவருடைய சமூகம் தான் நமக்கு பலன். அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு பலன். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் இல்லைன்னா நிச்சயமாகவே நாம் நிற்கவே முடியாது. அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே நமக்கு பலனாய் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் ஆன்சர் இந்த வேத புத்தகத்துல காணப்படுகிறது. என்ன சோர்வான சூழ்நிலையில காணப்பட்டாலும் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதே அது நிச்சயமாகவே வேத வசனங்கள் பேசும். தேவனுடைய சமூகத்தில இருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ளது. நிச்சயமாகவே அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர். உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார, நிச்சயமாகவே அவர் நினைவு கூறுகிறவராகவே இருக்கிறார். ஒரு பொழுதும் மறக்காதவர். நிச்சயமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரா, நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை பிடித்து கொண்டு நீங்க ஜெபிங்க, அதை விட்டுறாதீங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். யோசிக்கவே வேண்டாம், எனக்கு நிறைவேறுமா, என்னை யோசித்து கொண்டு இருக்கிறாரா, என்னை கர்த்தர் நினைத்து கொண்டு இருக்கிறாரா என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாருங்க. அடுத்ததாக ஒரு சகோதரி குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராகாவில் இருக்கிற தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். பாருங்க, அன்னாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். குழந்தை இல்லாதபடியினால அவளுடைய சக்காலத்தை அவளை துன்பப்படுத்தும்படியாக அநேக இன்னல்கள், அநேக நிந்தனைகள் அவளுக்கு காணப்பட்டதுதான். சர்ச்சுக்கு தான் போறா, வருடந்தோறும் பலி செலுத்துறதுக்கு போறா. ஆனாலும் துக்கமாய்தான் திரும்புறா. அழுகையும் கண்ணீரும் தான் அவளுக்கு காணப்பட்டது. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவள் ஜெபித்த போது, கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்த போது கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நினைத்தருளுகிற தேவன். தேவனை தேடும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நாள் வரும். கர்த்தர் நினைவு கூற ஒரு நாள் நிச்சயமாகவே வரும். அதனால பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை எப்படியாய் காணப்பட்டாலும், மழை போன்ற சூழ்நிலையாய் காணப்பட்டாலும், புயல் போன்ற காரியங்களாய் காணப்பட்டாலும், இது எப்படி நான் எதிர்கொள்வேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டு கூட இருக்கலாம். கர்த்தர் நினைவு கூறுகிற தேவன். தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. தேவனுடைய தேட மறக்காதீங்க. தேவனுடைய சமூகம் எப்பொழுதுமே பலன் தான். தேவனுடைய சமூகத்தை தேட வாஞ்சிங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நிச்சயமாகவே தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடி வாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். வீட்டுல இருந்தீங்கன்னா பிரேயர் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு வேலை மாற்றி போன், அது ஏதாவது ஒரு வேலை வந்து கொண்டே தான் காணப்படும். தேவனுடைய சமூகத்துல நீங்க நிச்சயமாகவே கடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய், நினைவு கூறுகிறவராய் காணப்படுகிறாருங்க. வீட்டுல உட்கார்ந்தீங்கன்னா அதனால பிரயோஜனம் என்ன? வெறுமனே வீட்டுல உட்கார்ந்து போன் பேசுவதனால, போன் பார்த்து கொண்டு இருப்பதனால எந்த பிரயோஜனம் இல்லை. டைம் கிடைக்கிற பிள்ளைகள் கடந்து வாங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுவாருங்க. இன்றைய காலகட்டங்களில் அநேகமாய் டைம் கன்சியூமிங் எதுனா நிச்சயமாகவே போன் தான் சொல்ல முடியும். அப்படியே ஒரு ஸ்க்ரோல் பண்ணோம்னா தொடர்ந்து அதுலேயே டைமிங் போய்கொண்டே தான் காணப்படுகிறது. தேவனை தேடுகிற பிள்ளைகள் இந்த காலகட்டங்களிலே மிகவும் கம்மியாய் கொண்டே தான் காணப்படுகிறாங்க. இருக்கவே கூடாது. தேவனுடைய சமூகம் தான். தேவனை எவ்வளவு அதிகமாய் தேடி ஓடி வருகிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்கு பிளஸ்ஸிங், உங்களுடைய குடும்பத்துக்கு பிளஸ்ஸிங், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே பிளஸ்ஸிங். நிச்சயமாகவே கடந்து வாங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். தேவனை தேடின அந்த அன்னாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கர்த்தர் பார்த்து நினைவு கூர்ந்தார். அதே போல நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தையும் அவர் தள்ளாதபடி நிச்சயமாகவே நினைவில் வைத்திருப்பார். வந்து வருடந்தோறும் வரான்னு சொல்லிட்டு தான் வேத பகுதியில நாம் பார்க்கிறோம். வருடந்தோறும் வராதான், அழுறா. தேவனுடைய சமூகத்துல அழும் பொழுது தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார்.
ஆனா பாத்தீங்கன்னா சில நாள் சென்ற பின்பு என்பதாக தான் வேத வசனம் சொல்லுகிறது. 20வது வசனத்தை வாசிக்கலாமே. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சில நாள் சென்ற பின்பு என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. அவ அழுதுட்டா, அவ துக்கமுகமா இல்ல, அவ போயிட்டா. சில நாள் சென்ற பின்பு இதுலயே சொல்லிட்டா, சில நாள் சென்ற பின்புதான் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். கர்த்தர்கிட்ட டைமிங் இருக்கிறது. ஒருவேளை உடனே ஆன்சர் வரணும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கவே கூடாது. கர்த்தர் என்ன டைமிங் வைத்திருக்கிறாரோ அந்த டைமிங்ல வந்தாதான் நிச்சயமாகவே அது பிளஸ்டாய் காணப்படும். அதற்கு முன்பாக போராடி வாங்குவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் பிளஸ் பண்ணதான் விருப்பப்படுகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நெடுநாள் காத்திருப்பதில் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனாலும் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல வரும். காத்திருக்கிறது மிகவும் டஃபஸ்ட் சூழ்நிலை காத்திருப்பு தான். காத்திருப்பது என்பது அந்த கடந்து வர காலகட்டங்களிலே ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் கர்த்தருக்குள்ள காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நிச்சயமாகவே அதை கடந்து வர முடியும். கர்த்தருக்குள்ள காத்திருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சுலபமாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த டைமிங் பீரியட்ல மோல்டு பண்ண வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை மோல்டு பண்ணி நிச்சயமாகவே சுத்த பொண்ணாய் விளங்க செல்கிறார். அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நாம் செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்ய முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். உங்களை நினைவு கூறுகிற தேவனாய் இருப்பாருங்க. நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருவார். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். அது வரைக்கும் மறந்திருந்தாரா? கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே எந்த டைமிங்ல அவங்களை வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தர் தான் பேழையை உண்டாக்க சொன்னாரு. கர்த்தர் தான் உள்ள போக சொன்னாரு. ஒவ்வொரு செட் ஆஃப் மிருக ஜீவன்களையும் உள்ள கொண்டு போன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மறந்துட்டாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் எப்பொழுதுமே நினைவாகவே இருக்கிறார். கரெக்ட் டைம்காக வெயிட் பண்ணி கரெக்டா அவர் நினைவு கூர்ந்து அவர்களை அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவா கர்த்தருடைய கண்களிலே நீதிமானாய் காணப்பட்டதினால கர்த்தராலே நினைவு கூறப்பட்டார் இந்த நோவா. வாசிக்கலாம் 10வது வசனத்தை. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்தாரு. ஜோட ஜோடா எல்லாம் உள்ள போனாங்க. அவங்களாம் நோவாவும் அவங்களுடைய குடும்பம் மொத்தமா உள்ள போனாங்க. ஆனா 7 நாள் அளவுக்கு அவங்க உள்ளே இருந்திருக்கிறாங்க. பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாகும் பொழுது 7 நாள் சென்ற பின்புதான் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அது வரைக்கும் ஜலப்பிரளயம் இல்லவே இல்லை. உள்ள போய் யோசித்திருப்பாரு, என்ன நடக்குதுன்னே அவருக்கே தோணாது, தெரியல, தெரிஞ்சிருக்காது நிச்சயமாகவே. ஏன்னா அது வரைக்கும் மழைன்றது ஒன்றும் வரல. அவர் உள்ள போய் 7 days வெயிட் பண்ணி இருக்கிறார் தான். சரி, கர்த்தர் என்ன நடத்த போறார் பார்ப்போம். கர்த்தர் சொன்னாரு, நம்ம செஞ்சிட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம். சரி, கர்த்தர் என்ன செய்ய போறார் பார்ப்போம்னு சொல்லி வெயிட் பண்றாரு பொறுமையோடு. அவர் எதுவும் கேட்கவும் இல்லை. என்ன நடக்குது? நீங்க கட்ட சொன்னீங்க, கட்டிட்டேன், உள்ள போயிட்டேன், என்ன எதுவுமே நடக்கலையே அப்படிலாம் கேட்கவே இல்லை. சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கட்டுங்கன்னாரு. எல்லாரும் கிண்டல் கூட பண்ணிருப்பாங்க ஜனங்கள் எல்லாம். ஆனா அவர் கர்த்தர் சொல்லிட்டார், நான் செய்யறேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்காரு. 7 days உள்ள சென்ற பிறகு மழை வருகிறது என்று சொல்லி வேத பகுதிகள் சொல்லுகிறது. கீழ்ப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டான், நீதிமானாய் காணப்பட்டான். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. கர்த்தராலே நினைவு கூறப்பட்ட மனுஷனாய் இந்த நோவா காணப்பட்டான். நிச்சயமாகவே நீதிமானாய் தேவனுடைய பிள்ளையாய் நீங்க இருப்பீங்கன்னா
நிச்சயமாகவே உங்களையும் கர்த்தர் நினைவு கூறுவார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. கர்த்தர் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அது உங்களுக்கு பிரியமோ பிரியம் இல்லையோ அது அப்படியே செய்யுங்க. அது அப்படியே செய்யுங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய் காணப்படாதீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரா, பிளைண்டா செய்யுங்க செய்யுங்க. நிச்சயமாகவே அது பிளஸ்டா தான் காணப்பட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த பிள்ளைகள் அநேகரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது அவங்க எல்லாரும் பிளஸ்டாய் தான் அவங்களோட லைஃப்ல காணப்படுறாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நினைவு கூறுகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நிச்சயமாகவே உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நீங்க நீதிமானாய் காணப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. நீங்க நீதிமானாய் காணப்படுறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறீங்களா? இல்ல ஏன் கொஸ்டின் எழுப்புகிற பிள்ளைகளாய் காணப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டாரா, நோவா அப்படியே கீழ்ப்படிந்தார். என்ன நடக்க போது ஒண்ணுமே தெரியாது, அப்படியே கீழ்ப்படிந்தார், அப்படியே நடத்தினார். கர்த்தர் நினைவு கூறுகிற தேவன். கர்த்தர் அழகாய் நினைவு கூர்ந்து அவரையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாத்தார். முழுமையாய் பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்தாரு. இந்த நாளில யோசிச்சு பார்க்க போறீங்க. இந்த நாளில என்னை நினைவு கூர்ந்திருக்கிறாரா, என்னை மறந்துட்டாரா யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. தேவன் ஒருவரையும் மறக்கிறவரே இல்லை. பிள்ளைகள் தான், ஜனங்கள் தான் தேவனை மறந்துடுறாங்க, விட்டு போயிடுறாங்க. எல்லாம் நடந்த பிறகு, எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்த பிறகு தேவனை மறக்கிற கூட்டம் தான் அநேகமாய் காணப்படுகிறது. தேவனை மறக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? தேவனாலே நினைவு கூறப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறீங்களா? தேவன் உங்களை நினைவு கூறணும்னா எப்பொழுதுமே நீங்க தேவனுடைய பிள்ளையாய் காணப்படணும், நீதிமானாய் காணப்படணும், கீழ்ப்படுகிற மனுஷியாய் காணப்படணும். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளையாய், கர்த்தருடைய பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற தேவனாய் அவர் கடந்து வருவார். கர்த்தர் உங்களுடைய கரங்களை அப்படி பிடித்துக் கொள்வாருங்க. ஒரே ஒரு காரியத்துல கர்த்தர் மறக்கிறவராகவும் காணப்படுகிறார். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை நீ மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனை மறந்துட்டீங்கன்னா நிச்சயமாகவே அவரும் மறந்து விடுகிற தேவன் தான். நினைவு கூறுவாருங்க. நீங்க எப்பொழுதுமே அவரோடு இருக்கும் பொழுது உங்களை நினைவு கூறுகிற தேவன். நீங்க அவரை மறந்துட்டீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்பார். அவரும் அப்படியே இமை பொழுது கைவிட்டா கூட நம்மளால் நிச்சயமாகவே நிற்கவே முடியாது. எப்பொழுதுமே அவர் மறவாதபடி நம்மை நினைக்கும் பொழுதுதான் நிற்க முடியும். இம்மை பொழுது கைவிட்டா கூட நிச்சயமாகவே தாங்கவே முடியாது. தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருங்க. நீங்க மறக்காதீங்க, தேவனை தேட மறக்காதீங்க. தேவனை மறந்துட்டீங்கன்னா அவரும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் மறந்து விடுவார். தேவனை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருங்க. அவர் நினைத்தருளுகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நிச்சயமாகவே இன்னொரு வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. எபிரேயர் 6:10 வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அவருக்காக செய்த காரியங்கள், கிரியைகள், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. இதெல்லாம் மறக்கவே மாட்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்குல வைத்திருப்பார். நிச்சயமாகவே நான் இவ்வளவாய் கர்த்தருக்காய் செய்கிறேனே நீங்க யோசிக்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்குல வைத்திருப்பார். தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. தேவனாலே நினைவு கூறப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. எப்பொழுதுமே தேவனை உங்களுக்கு முன்பாக வைங்க. நீதிமானாய் காணப்படுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் நினைத்தருளுகிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருகிறாருங்க. அவர் மறவாமல் நினைக்கிற தேவன். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? யோசித்து பார்க்க போகிறோம். எவ்வளவு அழகாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, எவ்வளவு அழகாய் நடத்தி வந்திருக்கிறாரே, நம்மை கழுவி நிறுத்தி இருக்கிறாரே.
நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம்தான், இந்த பாக்கியம்தான் கர்த்தர் அழகாய் நம்ம நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோமே, அதே பெரிய பாக்கியம்தான், அதே பெரிய ஸ்லாக்கியம்தான். அது அநேகருக்கு கிடைக்கல, அநேகருக்கு இந்த ரட்சிப்பு இல்லை. தேவனே அறியாத பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க, தேவனை அறிந்தும் தேவனை தேடாத பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க. இந்த நேரத்தை வீணாய் கழிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தை நாடி ஓடி வந்திருக்கிறோமே. எவ்வளோ பெரிய பிளஸ்ட் பீப்புள் நாம, எவ்வளோ பெரிய பிளஸ்ட் பீப்புள் நாம. இந்த வேலையில அப்பா நீங்க என்ன மறவாமல் நினைத்திருக்கிறீங்க, மறவாமல் நான் மனதார நன்றி சொல்லுகிறேன்பான்னு சொல்லி உணர்ந்தவர்களாக அப்பா இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்திருக்கிறீர. எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. அவ்வளவு அழகாய் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறாரே, அழகாய் நம்மை கரம் பிடித்து வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கைவிடாத தேவனாய் ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறாரு. இந்த வேளையில நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே, நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. உணர்ந்தவர்களாக நாம் பாடப்போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நான் நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினரே. அப்பா நன்றி 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 ஐயா என்று சொல்லி, கோடி கோடி நன்றி ஐயா என்று சொல்லி பாடப்போகிறோம். அவர் இதுவரைக்கும் நம்மை உதவி செய்து நடத்தி இருக்கிறாரு. டைம்லி ஹெல்ப்பராய், சகாயராய், எப்பொழுதெல்லாம் தேவையோ அழகாய் நமக்கு உதவியாய் கடந்து வந்திருக்கிறாரு. எல்ரோயி, என்னை காண்கிற தேவனே, நான் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி 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 என்று சொல்லி, என்னை கண்ட என் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி உணர்ந்தவர்களாக பாடப்படுகிறோம். எல்ரோய், எல்ரோய், என்னையும்
எனக்கு பலன் தந்து நடத்தியிருக்கிறாரு. அப்பா, உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். என்னுடைய குடும்ப வைத்தியரும் நீங்க தான்ப்பா. அநேக வேலைகளில தாங்கி அழகாய் நடத்திருக்கிறீங்க, அழகாய் நடத்திருக்கிறீங்க. உம்முடைய தழும்புகள் தான் என்னை சுகப்படுத்திருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மறவாமல் என்னை நினைத்திருக்கிறீங்களே. நன்றி தகப்பனே என்று சொல்லி உணர்ந்தவர்களாக பாடப் போகிறோம். நம்மை தள்ளாட விடவே இல்லையே. எடுத்து நிறுத்தி இருக்கிறாரு, நிலைத்து நிற்க வைத்திருக்கிறாரு. கால்கள் சரிக்கின போதும் கர்த்தர் தள்ளாடாதபடி அழகாய் நிலைத்து நிற்க வைத்திருக்கிறாரு. சோர்ந்து போன நேரம் எல்லாம் அழகாய் நம்மை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறாரு. சுமந்து வார்த்தைகளை கொடுத்து நம்மை நடத்தி இருக்கிறாரு. எண்ணத்தை செலுத்த போகிறோம்ப்பா. என்னை மறவாம நினைச்சிங்கப்பா. வார்த்தைகளை கொடுத்து என்னை நடத்தி கொண்டே இருக்கிறீங்க. நன்றியப்பா, நன்றின்னு சொல்லி உணர்ந்தவர்களாக பாட போகிறோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை
அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. மறவாமல் எங்களை நினைத்திருக்கிறீங்க அப்பா. மனதார நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே உடைய கரத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை நினைத்தருளும்படியாய் செபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. உடைய சமூகத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் நீங்க கேளுங்க ஆண்டவரே. அப்பா என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறாங்களோப்பா அந்த காரியங்களை ஜெயத்தை பெற்றவர்களாய் அப்பா பிள்ளைகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. என்னென்ன விண்ணப்பங்கள் அப்பா பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே? என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே? என் தகப்பன் நீங்க பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் தந்த அப்பா நீங்க அனுப்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை நினைத்தருளுங்க, பிள்ளைகளை நினைத்தருளுங்க ஆண்டவரே. அப்பா என்னை மறந்துட்டாரா என்று சொல்லி யோசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வேலையில நீங்க நினைத்தருளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியத்துல ஒரு மாற்றங்கள் வராதா என்று சொல்லி ஒருவேளை கலங்கி வந்திருப்பாங்கன்னா இந்த வேலையில என் தகப்பன் நீங்க இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க மாற்றங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்களில மாற்றங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த காரியங்களில மாற்றத்தை நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு நாளும் மறக்காத தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நினைவுகளிலே அப்பா எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய உள்ளங்கைகளில வரைந்திருக்கிறீங்க, செதுக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் நீங்க ஆண்டவரே எங்களை மறக்கிறதே இல்லை ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என்னென்ன காரியங்களில ஒப்பு கொடுப்பு தேவையோ ஆண்டவரே அந்தந்த காரியங்களில ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தகப்பன் நீங்க கிருபையை தாங்கப்பா. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படட்டும் அப்பா. அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்திலே காணப்படுகிற பிள்ளைகளாய் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படட்டும் ஆண்டவரே. என் தகப்பன் நீங்க நினைவு கூர்ந்த ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க நினைத்தருளுகிற தேவன் அப்பா. கர்த்தர் நீங்க நினைத்தருளுகிற தேவன் ஆண்டவரே. ஒரு பொழுது மறக்காத தேவன் ஆண்டவரே. மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீங்க மாறாதவர் அப்பா. அப்பா மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் மாற்றங்களை தந்த ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமாய் வாழுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது உமக்கு பிரியம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து நீங்க ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்துக்குள்ள இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நிறைவேற்றுகிற விதத்தில் நிலைத்திருப்பதாக.